தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 28. இயேசுவிலே என் அன்பு சொந்தங்களே, அருளும் கிருபையும் புரிகின்ற ஆண்டவருடைய அருட்கரம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பதாக, உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக, உங்கள் தேவையை சந்திப்பதற்கான அருளையும் ஆசீரையும் கொடுப்பதாக. இந்த நாளிலே நீங்கள் எடுக்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியின் முகத்தை காண இறைவன் உங்களுக்கு துணை புரிவாராக. உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுடைய மனக்காயங்களை ஆற்றி உங்களுக்கு தேவையான இலைப்பாற்றியின் சமாதானத்தை கொடுப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நம் ஆண்டவர் நம்மை அறிந்த தெய்வமாயிருக்கின்றார். நம்மை முழுவதுமாக தெரிந்து வைத்திருக்கிற தெய்வமாயிருக்கின்றார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் தக்க நேரத்திலே தக்க ஆசி நம் மீது பொழிந்து நம்மை காப்பவராக இருக்கின்றார். நாம் கரம் உயர்த்துகின்ற போதெல்லாம், உள்ளத்தை திறந்து ஆண்டவரை மன்றாடுகின்ற போதெல்லாம், இதோ நான் சொல்லி தன்னை வெளிப்படுத்தி காட்டி தன் அருளால் தன்னை நிறைத்து நம் வாழ்விலே நிறைவை காண செய்பவராக இருக்கின்றார். இத்தகைய அருள் மிகுந்த ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. திருப்பாடல் 37:5 உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பாக செயல்படுவார் என்று சொல்லப்படுகிறது. ஏழை கூவியலைத்தான் ஆண்டவன் அவருக்கு செவி கொடுத்தார், எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி திருப்பாடல் 34:6 சொல்லி காட்டுகின்றது. ஆண்டவரை நம்புவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சொல்லி 34:10 சொல்லுகின்றது. நாம் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டோமெனில், ஆண்டவர் நாம் இறுக பற்றி கொண்டோமெனில், ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுபவராக இருக்கின்றார், நமக்கு துணை புரிபவராகவும் இருக்கின்றார். எபேசியர் 3:20 படிப்பதை போல நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுப்பவராகவும் இருக்கின்றார். ஆனால் நம் வாழ்விலே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருக்கின்றோமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நம்மால் வைக்கப்படுகின்றது. எரேமியா புத்தகத்திலும் திருப்பாடல் வரிகளும் படிக்கின்ற பொழுது, மனிதர் மீது நம்பிக்கை வைக்கின்றவன் சபிக்கப்பட்ட என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவரை நம்பி இருக்கின்றவர்கள் வாய்க்காலோரத்தில் நடப்பட்ட மரம் போல செழித்து வளர்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மனிதர்கள் மீது, மனிதர்களுடைய படைப்புகள் மீது நான் நம்பிக்கை வைப்பது போல ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதை நலம் என்று சொல்லி திருப்பாடல் 118 நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நம் வாழ்விலே ஆண்டவரை தஞ்சம் என சொல்லி அவரை இறுக பற்றி கொள்கின்றோமா? எத்தனையோ நேரங்களிலே மனிதர்களை தேடி ஓடுவதில்லை, மாய மந்திர கட்டுகளை தேடி ஓடுவதில்லை, மனிதர்கள் ஜெபிக்கின்ற இடங்களை தேடி ஓடுவதில்லை, அவர்கள் மந்திரித்து கொடுக்கின்ற ஒரு பொருள்களை நம்முடைய வீட்டிலும் கரங்களிலும் கட்டிக்கொண்டு நாம் நம்பிக்கையோடு அதில் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வதில்லை. நற்கருணை ஆண்டவர், தெய்வீக பள்ளியில் தன்னை உடைத்து கொடுக்கின்ற ஆண்டவர், நமக்காய் யாவையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர், நம் கண்ணீரை துடைத்து நமக்கு அகமகிழ்வை தருகின்ற ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை தேடுபவர்களாக இருக்கின்றோமா? சிந்திப்போம் சகோதரமே. இன்றைய திருப்பாடலும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு கண்களை திறக்கக்கூடிய, கண்களுக்கு ஒளியூட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைந்திருக்கின்றன. இன்றைய திருப்பாடல் வரிகளை படிக்கின்ற பொழுது திருப்பாடல் ஆசிரியர்கள் துன்பத்தின் மத்தியிலே, எதிர்ப்பின் மத்தியிலே, ஏமாற்றத்தின் மத்தியிலே, பகைவர்கள் சூழ்ந்திருக்கின்ற மத்தியிலே, அழிவின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி சொல்கின்றார். ஆண்டவரே, நீரே எனக்கு அடைக்கலமாயிருக்கின்றேன், உம்மிடமே நான் தஞ்சம் புகுந்திருக்கின்றேன், உம்மையே நான் தஞ்சம் என தேடி வந்திருக்கின்றேன். பேதுரு சொல்வார் அல்லவா, ஆண்டவரே நாங்கள் வேறு யாரிடம் போவோம், வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே உள்ளன என்று சொன்னாரே, அதே அர்த்தத்திலே திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், உம்மிடம் தஞ்சம் புகுந்திருக்கின்றேன். இப்படி நான் தஞ்சம் புகுந்திருக்கின்ற கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்க என்று சொல்கிறார்? என் கேடயமாயிருக்கின்றார், நீதி வழங்குபவராக இருக்கின்றார், எனக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார், என்னை என் எதிரிகளிடமிருந்து காத்தருளும், நீர் எனக்கு துணையாக வரவில்லை எனில் அவர்கள் என்னை சிங்கம் கீறி கிழித்து போடுவதை போல என்னை கிழித்து போடுவார்கள், எனக்கு உதவுவார் யாரும் இல்லை என்று சொல்லி முழுமையாக ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்த நிலை, முழுமையாக ஆண்டவரிடம் தன்னை ஒப்புக் கொடுத்த நிலை. இப்படி ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் செயல்படுபவராக இருப்பார். இதே நிலைதான் இன்றைய முதல் வாசகத்திலும்
இஸ்ராயேல் மக்கள் கடவுளால் வழி நடத்தப்பட்டு வந்தவர்கள். ஆனால் அவர்கள் வேற்று தெய்வமாக பாகாலையும் மற்ற தெய்வங்களுக்கும் தூப தீப ஆராதனை செலுத்த ஆரம்பித்தார்கள். கடவுளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார்கள். எரேமியா வழியாக கடவுள் அவர்களை கண்டிக்கின்றார், தண்டிக்கின்றார். இப்படி எரேமியா இறை வார்த்தை சொல்லுகின்ற பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு பகைவனாக எரேமியா மாறி போகின்றார். நான் நன்மையை தானே செய்தேன், ஆனால் என் மக்கள் எனக்கு எதிராக தீமையை செய்தார்கள் என்று சொல்லி புலம்புவதாக இருக்கின்றது. எரேமியா அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டு நானும் ஏமாந்து போனேன். நீ என் செய்தியை சொல்ல உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னாய். ஆனால் இப்போது எல்லோரும் எனக்கு எதிராக இருக்கின்ற சொல்லி எரேமியா புலம்புவதாக இருக்கும். ஆனாலும் எரேமியா தன் நம்பிக்கை முழுவதுமாக ஆண்டவர் மீது வைத்திருந்தார். தன்னை முழுவதும் அறிந்திருக்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். எனவேதான் இதோ ஆண்டவர் என் வலப்பக்கத்தில் வலிமை வாய்ந்த வீரனை போல இருக்கின்றார். எனக்கு எதிராக எழுகின்றவர்கள் தான் தோன்றிய குழியிலே அவர்களை விழுவார்கள், அதை நான் காண்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவராக இருக்கின்றார். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தை எரேமியா சொல்லும், ஆண்டவரே, என் வழக்கை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இதோ எனக்கு எதிராக இருக்கின்ற எல்லா காரியங்களையும், என் எதிர்ப்புகளையும், என் போராட்டங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன், நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவரை முழுமையாக நம்பி அவருடைய பாதத்தை சரணடைகின்றார். எரேமியாவுக்கு தொடர்ந்து இறைவன் வழி நடத்தியதாக, துணை புரிந்ததாக அவருடைய திருமுகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்வுக்கு வருவோம். நம்முடைய வாழ்விலும் எரேமியா சந்தித்ததை போல நன்மை செய்ததினாலே, நல்லது பேசியதினாலே அந்த எதிர்ப்புகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். திருப்பால் ஆசிரியர் சந்தித்ததை போல நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் நம்முடைய அழிவுக்காக காத்து கொண்டிருக்கலாம். நம்மை எப்படி விழுங்கலாம் என்று சொல்லி கட்சிக்கும் சிங்கம் காத்து கொண்டிருப்பதை போல நம்முடைய அழிவை நோக்கி மக்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ துன்பங்களை, போராட்டங்களையும், எதிர்ப்புகளையும் உங்கள் குடும்ப வாழ்விலே, நீங்கள் பணிச்ச இடங்களில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். எப்படியாவது நம்மை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நமக்கு எதிராக செயல்படும் எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம். இதோ ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். சீராக் புத்தகம் 2 படிப்பதுல ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள் என்று சொல்லுவாரே, அதே போல ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்வோம். என் தெய்வம் எனக்கு துணையாக இருக்கின்றார், என் தேவன் துணையை கொண்டு நான் எல்லாவற்றிலும் வென்றெடுப்பேன் என்ற உறுதியோடு இருப்போம். ஒரு சில நேரங்கள் அதை நம்மை மூழ்கடிப்பதை போல வரலாம், நம்மை முழுவதுமாக நம்மை அழிப்பதை போல தோன்றலாம், நம்முடைய எதிரிகள் வெற்றி பெறுவதை போல தோன்றலாம். ஆனாலும் கடவுள் நம்மை கைவிடார். ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படவில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் நம்மை இறைவன் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாக்க விட மாட்டார். நம்மை தேற்றுகின்ற கடவுள், நம்மை தேடி வருகிற கடவுள், நாம் நம்பி இருக்கின்ற கடவுள், நமக்காய் செயல்படுகின்ற கடவுள் நம்மை எல்லா நிலைகளிலும் மேன்மையை காணச் செய்வாராகவே இன்றைய நாளிலே நாம் எதிர்படுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மட்டுமே பற்றிக் கொள்வோம், ஆண்டவரோடு இணைந்திடுவோம். திருப்பாடல் 18 நாம் படிப்பதை போல, ஆண்டவரே, உம் துணையோடு இம்மதிலையும் தாண்டுவேன், இப்படையும் என்றெடுப்பேன். ஆண்டவரோடு இணைந்திடுவோம், நம்பிக்கையோடு வாழ்வோம். எரேமியாவை காத்த கடவுள், திருப்பால் ஆசிரியர் தன் துன்பத்தில் விடுதலை கொடுத்த கடவுள் நம் வாழ்விலும் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், வேதனைகள், வியாதிகள், வருத்தங்கள், நோய்கள் அனைத்திலும் நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்புவோம், நல்வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.